முடியல, இல்லைன்னா 6 பறந்துருக்கேன் கண்டிப்பாக. ஓகே ஃபைனலி ஒரு நல்ல ஷாட் ஃபீல்டிங்கா, யோப்பா ஜஸ்ட் மிஸ்ஸு, பாஞ்சாரு டைவு. இங்கே பாருங்க சரியான ஃபீல்ட் எஃபர்ட்டு. ஓ வா ஜஸ்ட் மிஸ்ஸு. யோ செம்மையாக டிசைன் பண்ணியிருக்காங்க ப்ரோ கிரிக்கெட் 26. முடிந்தது போட்டி. ஒரு பெரிய ஷாட் ஆடிருக்காங்க. Right into the money. Right and plunged into the out of the Wankhede Stadium. ஹலோ கைஸ், வெல்கம் பேக் டு தி சேனல். வெல்கம் டு ஜோசோனில் ஓட்டை விழுந்தாலும் ஜோசோனில் ஓட்டை விழாது என்று கூறிக்கொண்டு 3 டே டெஸ்ட் மேட்ச்சு நம்ம கிளப் டீமில் ஆடிட்டு இருக்கோம். நம்ம வந்து ஏற்கனவே போன எபிசோடில் 50 ரன்ஸ் அடிச்சிருந்தோம். இப்போ அந்த 54 நாட் அவுட்லேருந்து இந்த எபிசோடை கண்டினியூ பண்ணுறோம். 109 ரன் இப்போ லீடில் இருக்கேன். நம்ம வந்து ஒரு 50 ஃபர்ஸ்ட் இன்னிங்ஸில் ஒரு 3 விக்கெட்ஸ் எடுத்தோம். நல்ல ஒரு இன்னிங்ஸாக நல்ல ஒரு மேட்சாக இது போயிட்டுருக்கு. டே 2ல் செகண்ட் இன்னிங்ஸ் நாகர்கோவில் டீம் ஆடப்போகுது. நம்ம வந்து கண்டினியூ பண்ணுறோம் கைஸ் 50லேருந்து. ஓகே கைஸ், நம்ம மேட்ச் உள்ள வந்தாச்சு. செட்டிங்ஸை பொறுத்த மட்டும் டிஃபிகல்ட்டி வந்து நம்ம ஹாலில் தான் ஆடிட்டுருக்கோம். பேட்டிங் வந்து ஹாலில் தான் ஆடிட்டுருக்கோம். ஓகே, ஒரு அருமையான போட்டியின் தொடக்கமாக இது அமைய வேண்டும். ஓகே 103 ரன் லீடு. இங்கே பாருங்கள் நம்ம பேட்டிங்கில் திருப்பியும் வந்திருக்கோம். அலி போட வராரு. முதல் பந்து. ஓகே நல்ல டிஃபென்ஸ். ஓகே சூப்பராக இருக்குது கைஸ், சூப்பராக இருக்குது. பேட்டிங் நம்ம நல்லா தான் பண்ணிகிட்டு இருந்தோம். இப்போ கொஞ்சம் நைட் ஆனதுனால கொஞ்சம் அருமை 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 லேட் டைமிங். ஓகே டிஃபென்ஸ். ஓகே டைமிங். பின்ன சோறு பார்த்து பொறுமையாக தான் ஆடணும். ஏன்னா கேப்பு கரெக்டாக நமக்கு கிளியர் பண்ண முடியல, அதுதான் ஒரு பெரிய குழப்பம். கேப்பை கரெக்டாக. ஓகே நல்ல ஷாட்டு. ஃபைனலி ஒரு சிங்கிள் கிடைக்கும் கைஸ். ஐடியல் டைமிங்கில் ஒரு ஷாட்டு கனெக்ட் ஆகிருக்கு. கடைசி பந்தில் ஒரு சிங்கிள். ஓகே காத்தூன் போட வந்திருக்காரு. நம்ம 55 ரன்னோட நிற்கிறோம். பார்ட்னர்ஷிப் நல்லா போயிட்டுருக்கு. இன்றைக்கி 15 ஓவர் தான் இனி பேலன்ஸ் இருக்குது. ஓகே ஷாட்டு கிளியர் பண்ணியிருக்கா. இல்லை நல்ல ஃபீல்டிங். ஒரு 2 ரன்ஸ் கிடைக்கும். கீப்பர் சைடு எரிஞ்சால் முடிஞ்சு சோலி. எஸ் டன்னு. இன்னைக்கு 15 ஓவர் தான் இன்னும் பாக்கி. இந்த 15 ஓவர் நிற்கணும். அடுத்த கடைசி நாள் போட்டி. காற்று வெளியீடை. ஓஹோஹோ அருமை. பாருங்க கிரேஸ், பேட்டிங் ஆடுறதுக்கே பயங்கர டஃப்பாக தான் கேஸ் இருக்கு. அந்த மாதிரி போட்டுட்டு இருக்கானுங்க கவலு. ஒரு ரியல் டெஸ்ட்டு போட்டி ஆடுற ஃபீல் கிடைக்கும் கேஸ் கண்டிப்பாக. இந்த பிளே அண்ட் மிஸ்ஸு, பேட்டு கொஞ்சம் சைடில் விட்டு போகிறது. இன்றைக்கி நம்ம இன்னையோட டே கொஞ்சம் மோசமாக தான் கேஸ் இருக்குது. மீண்டும் ஐடியல் டைமிங். ஆனால் ஃபுட் ஒர்க் வெரி புவர். பேட்டில் மிடில் ஆஃப் த பேட்டில் ஒழுங்காக கனெக்ட் ஆகலை. இன்றைக்கி பயங்கர மோசமான டேயாக தான் இருந்திருக்கு பேட்டிங்கில். மீண்டும் பிளே அண்ட் மிஸ். இப்போ ஏதாவது ஆட கிடைக்குமா? ஓகே ஷாட்டு ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். மீண்டும் ஒரு 2 ரன்ஸ் கிடைக்காது. நோ 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 கோ பேக் ப்ரோ. ஓகே மீண்டும் ஸ்பின் அட்டாக் தான் கேஸ். நம்மளை ஸ்பின் அட்டாக்லேயே வச்சு பொறிச்ச போகிறானோன்னு மட்டும் தோணுது. எஸ் நல்ல ஷாட் எல்லாம் கேப்பில் கிடச்சிங்க. ஓகே ஃபைனலி ஒரு மிடில் ஆஃப் த பேட்டில் கனெக்ஷன். நல்ல குட் டைமிங். மீண்டும் ஒரு 2 ரன்ஸு. ஈஸி டு எஸ் இட் இஸ். ஓகே டிஃபென்ஸ் கொஞ்சம் இப்போது பரவாயில்ல. சன் வந்தனால லைட்ஸ் எல்லாம் கொஞ்சம் க்ளோஸ் பண்ணிட்டானுங்க. ஓகே அருமையாக இருக்க போகிறதா இந்த போட்டி. லெட்ஸி. ஓகே டிஃபென்ஸ் லெக் சைடில் கரெக்டாக போட்டால் கொஞ்சம் கவு கார்னரில் தூக்கி அட்டிக்கலாம். ஆனால் லெக் சைடில் அவனை கரெக்டாக போடலை கேஸ். ஓகே ஷாட்டு கேப்பில் ஒரு சிங்கிள் கிடைக்கும். 230 ரன்னு. லீட் பை 117 லீடு. ஃபுல் ஃபீல்டரையும் வெளியே சுற்றி வளைச்சி விட்ருக்கானுங்க. மீண்டும் அலி போட வராரு. ஓகே சரியான ஸ்வீப்பு. ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். மீண்டும் ஒரு சிங்கிள் கிடைக்கும் கேஸ். ஓகே ஐடியல் டைமிங். மீண்டும் ஒரு சிங்கிள். ஓகே நேற்றுக்கு உள்ள டைமிங் நமக்கு ரொம்பவே மிஸ் ஆயிடுச்சு கேஸ். இன்றைக்கி நம்மளால் கரெக்டாக டைம் பண்ண முடியல. நோ 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 இம்பேக்டே வெளியே ப்ரோ. அம்பையர் ப்ரோ சூப்பர் ப்ரோ. அம்பையருக்கு தெரியுது இம்பேக்ட் வெளியேன்னு, அதனால் தப்பிச்சோம். நோ லேட்டு இந்த போட்டியில். ஓகே ஷாட்டு குட் டைமிங். மீண்டும் ஒரு சிங்கிள். ஓகே லெக் சைடில் சூப்பரான ஷாட் ஆட இது இருக்குது. ஆனால் கேட்ச் பிடிக்காமல் இருந்தால் சூப்பராக இருக்கும். லெக் சைடில் ஒரு ஷாட்டு கண்டிப்பாக போடலாம். எஸ் நல்ல ஷாட்டு. இதையும் பிடிச்சிருவானுங்களோ? நோ 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 நோ. ஓகே கேஸ் 40 பால் 54 இருந்தோம். 40 பால் 54 அடிச்சிட்டு இருந்தோம். இப்போ 65 பால் 65 ரன்னு தான் அடிச்சிருக்கோம். ஸ்பின்னர் வச்சு பொறிஞ்சிட்டாங்க நம்மளை. பெரிய ஷாட் ஆட பார்க்குறோம். ஆனால் கரெக்டாக ஆஃப் சைடில் போடுறானுங்க. பெரிய ஷாட்டு கனெக்ட் ஆச்சுங்க பவுண்ட்ரி. ஆனால் லெக் சைடில் சூப்பர் கேப்ஸ் எல்லாம் இருக்குது கண்டிப்பாக.
ஓகே, நல்ல ஷாட்டு. ஆனால் கேப்பில் போயிருக்கா இல்லையா? எஸ், கேப்பில் தான் போயிருக்கு. தடுத்துருவானுளோ? ஒரு வேளை தடுத்துருவானுளோ? இல்லை கைஸ், பவுண்ட்ரி. பவுண்ட்ரி. இந்த டேவோட முதல் பவுண்ட்ரி நம்ம அடிச்சிருக்கோம். சரியான ஒரு ஷாட்டு லெக் சைடில். சூப்பர் ஃபீல்ட் செட்டப் எல்லாம் இருந்துச்சு. ஷாட்டு மீண்டும் ஒரு சிங்கிள் ஓடலாம். ஈஸி சிங்கிள். ரெட் கலரில் இருக்கனால லாஃப்டட் ஷாட்டு பெருசாக ஆடவே முடியல. லாஃப்டட் ஷாட் ஆனாலும் மிஸ் டைம் ஆகுது. ஸோ பார்த்து பொறுமையாக ஆடினா போதும். ஓகே, மீண்டும் டிஃபென்ஸ். ஓகே, ஷாட்டு. இந்த மாதிரி ஷாட்டு சிங்கிள்ஸ் கிடைக்குங்க கண்டிப்பாக. லெக் சைடில் போட்டால் சூப்பராக சிங்கிள்ஸ் ஓடலாம். ஏன்னா மிட் ஆனில் ஃபீல்டிங் இல்லை. இந்த பார்ட்னர்ஷிப் கண்டிப்பாக கை கொடுக்குது. அவர் 91 ரன்னு, நம்ம 72 ரன்னில் நிற்கிறோம். ஓகே, ஷாட்டு. நல்ல ஷாட்டு. கேப்பில் போயிருக்கு. ஐடியல் டைமிங் கூட கேப்பில் போகல ப்ரோ. கிரிக்கெட் 24-22 ஐடியல் டைமிங் பட்டாலே பவுண்ட்ரி கண்டிப்பாக போவோம். ஆனால் இங்கே ஹார்டு மோடு பயங்கரமாக வச்சிருக்கானுங்க கைஸ். பேட்டிங் சூப்பராக டஃப்பாக இருக்குது. இது மாதிரி தான் இருக்கணும் கேமுன்னா. ஓகே, இது எங்கோட்டு பவுண்ட்ரி அடிக்கணும், அதுதான் பெரிய டஃப்பாக இருக்குது. ஆனால் ஃபுல்லாக ஃபீல்டிங் இருக்குது கைஸ். ஓகே, ஷாட்டு. கண்டிப்பாக ஒரு பவுண்ட்ரி கிடைக்க சான்ஸ் உண்டு. பவுண்ட்ரி போகுமா? இல்லை கைஸ், நல்ல சேவ். ஆனால் 2 ரன்ஸ் கிடைக்கும். கேப்பில் சூப்பராக தட்டி விட்டோம். 2 ரன்ஸ் கிடைக்கும். லீட் பை 151 ரன்னு. லீடு 150. இந்த டே இன்னும் முடிவுக்கு வரல. இன்றைக்கி எவ்வளோ ஓவர் பாக்கின்னு தெரில. நம்ம கூட இருக்க ஆள் செஞ்சுரி அடிச்சிருக்காரு கைஸ். நம்ம மட்டும்தான் இனி செஞ்சுரி அடிக்க வேண்டிய பாக்கி. ஓ, சூப்பர் ஃபீல்டிங். ஒரு டெஸ்ட்டு போட்டு எவ்வளோ தட்டுமாற்றத்தில் போகுமோ அதே மாதிரி போய்ட்டுருக்கு. இங்கே பாருங்க, லெக் சைடில் ஃபீல்டிங் இல்லை. லெக் சைடில் போட்டால் கரைக்கி ஒரு ஷாட் அடிக்கலாம் கண்டிப்பாக. 79 பாலுக்கு 79 கைஸ். கேப்பில் ஒரு ஷாட் ஆடினா கண்டிப்பாக பவுண்ட்ரி கிடைக்கும். எஸ், இதான் அந்த பால், பவுண்ட்ரிக்கான பால். நல்ல ஷாட்டு. கேப்பில் போயிருக்கு. மீண்டும் 2 ரன்ஸ். எஸ், வி ரீச். ஓ, எட்ஜு, பெரிய எட்ஜு, குயிக் சிங்கிள். ஓகே, இன்றைக்கி டே முடிஞ்சிருச்சு. இங்கே நம்ம குழப்பம் இல்லை. ஈஸியாக ஷார்ட்ஸ் ஆடலாம். ஏன்னா டே பிச்சஸ்ஸு ஆடுறது ஈஸியாக இருக்கும். கொஞ்சம் நைட் ஹெவி ஃப்ளட் லைட்டில் எல்லாம் ஆடுறது கொஞ்சம் கஷ்டமாக தான் கேசிருக்கு. ஓகே, ஷாட்டு. மீண்டும் ஒரு சிங்கிள் ரன்ஸ். மீண்டும் ஓ, எட்ஜு மீண்டும். ஓகே, டைமிங் கூட ஒழுங்காக கனெக்ட் ஆகி பார் ரொம்ப போராக இருக்க காரணத்தால் தான் அந்த இதை நம்மளால் ஒழுங்காக கனெக்ட் பண்ண முடியல. இல்லைன்னா 6 பறந்துருக்கும் கண்டிப்பாக. ஓகே, ஃபைனலி ஒரு நல்ல ஷாட். ஃபீல்டிங்கா யோப்பா, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. பாஞ்சாறு டைவு கட்டைக்கலாம் அந்த ஃபீல்டருக்கு. ஃபைனலி ஒரு பவுண்ட்ரி மீண்டும் வந்துருக்கு கேஸ். இங்கே பாருங்கள், சரியான ஃபீல்ட் எஃபர்ட்டு. ஓ வா, ஜஸ்ட்டு மிஸ்ஸு. யோ, செம்மையாக டிசைன் பண்ணியிருக்காங்க ப்ரோ. கிரிக்கெட் 26 3 தான் ஓடிட்டுருக்கு. ஆனால் வானம் மேகமூட்டத்துடன் காணப்படுவதால் லைட்டை போட்டு தான் இந்த மேட்ச் இன்னும் நடந்துகிட்ருக்கு. என்ன சம்பவம் தெரில. 89 ரன்னு போயிருக்கோம். நல்ல ஒரு பேட்டிங் ஆடிட்டுருக்கோம். ஓ, பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. ஐடியல் டைமிங் தான், ஆனால் 2 ஸ்கொயரு. ஓகே, நல்ல ஷாட்டு. பவுண்ட்ரி கிடைக்குமா? ஓகே டைமிங். ஸோ 2 ரன்ஸ் கிடைக்கும். மூஸ்ட் நர்வஸ் 90s நவ். ஒரு 100 கிடைக்குமா? நம்ம முதல் 100 கிரிக்கெட் 26 கிடைக்குமா? நிறைய டைம் கிடச்சிருக்கு இந்த மேட்ச்சு. லேட்டு. ஓகே, நல்ல ஷாட்டு. இந்த இடத்துல ஒரு பயங்கர ஒரு கேப் இருக்கனால நமக்கு அது ஈஸியாக முடியுது. அந்த இடத்துல நிறைய ஷாட்ஸ் ஆடுறோம். ஃபாஸ்ட் பவுலிங் கொண்டு வாங்கய்யா. ஸ்பின் பவுலிங்கில் நம்மளால் ஷாட்ஸ் ரிஸ்க் எடுத்து ஆடவே முடியல. பெரிய குழப்பமாக இருக்கு கேஸ். ஓகே, ஃபைனலி ஒரு ஃபுல் டாஸ் பால் ஒன்று கிடச்சிருக்கு. 1 பவுன்ஸ் ஓவர் த ரோப். மூவ்ஸ் டு 96 நவ். ஃபுல் டாஸாக வந்துச்சு. ஈஸி ஃபார் எனி பேட்ஸ்மேன். இங்கே பாருங்க, மஜா ஷாட்டு. நல்ல கனெக்ஷன். 1 பவுன்ஸ் ஓவர் த ரோப். இன்னும் கேப் இருக்குது. ஒரு 2 ரன்ஸ் ஈஸியாக ஓடிடலான்னு தோணுது. ஓய்யோ யோ, அம்பையர் கொடுத்தானோ. டிஆர்எஸ் ப்ரோ. 96க்கு காலி. 90s ஷோ. ஓ டியார். யோ, லேட்டு ப்ரோ. ஸ்ட்ரைட்டில் ஆட பார்த்தோம், லேட்டு. ஆனால் பால் கரெக்டாக பட்டுச்சா இல்லையான்னு தெரில. 96க்கு காலி. 90s ஷோ. ஓடியார். அவுட்டு மாதிரி தான் இருந்துச்சு. ஆனால் நமக்கு ரிவ்யூ இல்லை கேஸ். வேறு ரிவ்யூ இல்லை. யோ, பிச்சிங் இன்லைனு. ஓகே, ஸ்பின் ஆகுது கண்டிப்பாக. அவுட்டு கேஸ். 96 ரன்ஸுக்கு காலி. 96 ரன்னுக்கு நம்ம காலி ஆகிருக்கோம் கேஸ். ஓகே, இவனுங்க டிக்ளேர் ஆகிய மாதிரி ஒன்றும் தெரியல. நம்ம திருப்பியும் பவுலிங் போட வரோம். 96 ரன் அடிச்சிருக்கோம். 4 ரன்னு மிஸ்ஸில் போச்சு நம்ம 100. ஓகே, பவுலிங்கில் ஏதாவது சம்பவம் இருக்குது. 5 மேட்ச்சில் ஆடி இருக்கோம். 8 விக்கெட் எடுத்திருக்கோம். பவுலிங்கில் ஏதாவது சம்பவம் இருக்குமா? முதல் பந்து 90s ஷோ. ஓகே, ஷார்ட்ஸ் எல்லாம் பக்காவாக கனெக்ட் ஆக்குறானுங்க. எரீடா. கமான் 90s ஷோ.
ஓகே, நல்ல ஷாட்டு. கேப்பில் போயிருக்கு. பவுண்டரிக்கான சான்ஸ் இருக்குது. எஸ், பவுண்டரிக்கான சான்ஸ் இருக்குது. நம்ம ஃபீல்டிங் மேலே எனக்கு நம்பிக்கை இல்லை, சுத்தமாக நம்பிக்கை இல்லை. தடுத்துட்டேன். ஹிரானோ 25 பாலுக்கு 19. இந்த மேட்ச் மேக்ஸிமம் ட்ரால தான் முடியும். நம்ம விக்கெட் எடுத்தால் இந்த மேட்ச் ஜெயிக்க சான்சஸ் இருக்குது. பெரிய ஒய்டு. ஓகே, 2 விக்கெட்டு முர்ஃபி எடுத்திருக்காரு. நம்ம 3 விக்கெட்டும் 96 ரன் அடிச்சிருக்கோம். இந்த செகண்ட் இன்னிங்ஸ்லேயும் ஒரு 2-3 விக்கெட் எடுத்தால் கண்டிப்பாக மேன் ஆஃப் தி மேட்சுக்கு உள்ள சான்ஸ் இருக்குது. ஆனால் செகண்ட் இன்னிங்ஸில் விக்கெட்டு கிடைக்க மாதிரி தெரியல. எட்ஜு, பெரிய எட்ஜு, பவுண்ட்ரி. எட்ஜில் பவுண்ட்ரி. நல்ல பந்து, அது சரியான பந்து. விட்டுருந்தா ஸ்டெம்பு தெரிச்சிருக்கோம். ரசூல் நல்ல பேட்டிங். முதல் பால் பவுண்ட்ரி அடிச்சிருக்காரு நம்ம ஊரில். ஓகே, டிஃபென்ஸ். ஒரு எட்ஜு சான்ஸ் இருக்குமான்னு பார்ப்போம். ஒரு அவுட்ஸிங் ஒன்று ட்ரை பண்ணி பார்ப்போம். ஓகே, நல்ல மிஸ். லவ்லி பால். அது வீக்னஸ் இருக்கா இவருக்குன்னு பார்ப்போம். அவுட்டு. அம்பையர் ப்ரோ, பேடில் பட்டுச்சு ப்ரோ. நோ ப்ரோ, பேடில் பட்டுச்சு ப்ரோ. அருமையான பந்து. அது அவரோட வீக்னஸாக இருக்குது கைஸ் கண்டிப்பாக. ஓகே, நம்ம ஸ்பெல்லு போட தரல. நீ கிழிச்சதெல்லாம் போதும். ஆனால் வின் பண்ணிடுவோம் கைஸ், வின் பண்ணியிருக்கோம். 26 ஓவரில் மேட்ச்சை வின் பண்ணியிருக்கோம். ஒரு சூப்பர் மேட்ச் அமைஞ்சிருக்கு. 26 ஓவரில் வின் பண்ணியிருக்கோம். மேன் ஆஃப் தி மேட்ச் யாருன்னு பார்க்குறீங்கன்னா ஆவலுடன் வெயிட்டிங்கு. கண்டிப்பாக முர்ஃபியா குர்ஃபி எவனோ ஒருத்தன் நல்லா போட்டாங்க. அவனுக்கு தான் கொடுப்பானோ, நமக்கெல்லாம் தரமாட்டானோ. ஒருத்தன் 100 அடித்தான், அவனும் கொடுக்க வாய்ப்புண்டு. ஓகே, மேன் ஆஃப் தி மேட்ச் காளிதாசா கருணநாயக்கா. அவனுக்கு ஆனால் 6 விக்கெட் எடுத்திருக்காரு. வேறு ஒன்றும் பெருசாக பண்ணல. இருந்தாலும் மேன் ஆஃப் தி மேட்ச் எடுத்துருக்கானோ. நம்ம 96 ரன்னு. ஓகே, எல்லாத்துலேயும் கூடியிருக்கு. பேட்டிங்கில் நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் கூடியிருக்கு. தரம் பவுலிங்லேயும் கூடியிருக்கு. இன்ஸ்விங் எல்லாம் இங்கே பாருங்கள், எல்லாம் ப்ளஸில் கூடியிருக்கு. ஓகே, கண்டிப்பாக 60 ரேட்டிங்ஸ் போயிருக்கும். 57 ஏதோ இருந்தோம் இந்த மேட்ச் ஸ்டார்ட் ஆகிறப்போ. இப்போ மேட்ச் பெர்ஃபார்மன்ஸை பொறுத்த மட்டும் நம்ம வந்து ஓரளவுக்கு நல்லா தான் கேஸ் ஆடி இருக்கோம். நம்ம டீமு ஒரு கிளப் T20 மேட்ச் நடக்க போகுது கேஸ். நம்ம ஒரு டெஸ்ட் மேட்ச்சு, ஒரு 1 டே, ஒரு T20 இப்படி மாறி மாறி தான் நம்ம கிளப்புக்காக ஆடிட்டுருப்போம். நாகர்கோவில் டீமுக்காக. இதில் நல்லா விளாட்னா தமிழ்நாடு டீமில் இடம் கிடைக்கும். லெட்ஸ் என்ன நடக்க போகிறது என்று இந்த போட்டியில். ஓகே, நம்ம நல்லா ஆடியதை பார்த்து கேப்டன்சி தருவானோன்னு பார்த்தா இது வரைக்கும் ஒரு கேப்டன்சியும் தரல. நம்ம வந்து இந்த மேட்ச்சை நல்லா ஆடணும். T20யில் நல்லா ஆடணும், 1 டேயில் நல்லா ஆடணும். எல்லாத்துலேயும் நல்லா ஆடினா தான் நம்ம நாகர்கோவில் கேப்டன்சியே கிடைக்கும். ஓகே, நம்ம இப்போ பவுலிங் போட வரோங்க. எதிர் டீமு 6 ஓவரில். ஓகே, நம்ம இந்த T20 50 எல்லாமே ஹார்டு மவுலில் தான் ஆடிட்டு இருக்கோம். முதல் பந்து T20யில். பெரிய ஷாட்டுக்கான முயற்சி. எல்லாமே ஓடுறானுங்க. சரி ப்ரோ, உடனே எறியண்ணா நீ. எட்ஜு பவுண்ட்ரி கைஸ். அன்லக்கி. எப்போவுமே எட்ஜில் நம்ம பவுண்ட்ரி கொடுப்போம் கைஸ். இங்கே பாருங்கள், நல்ல பந்து, சரியான பந்து. டெம்பில் தான் போட்டோம், எட்ஜில் பவுண்ட்ரி கிடச்சிருக்கு. ஓகே, நோ வரிஸ். மீண்டும் அதே பந்தை ட்ரை பண்ணுவோம். ஏன்னா யார்கர் கொஞ்சம் வீக்காக தான் இருக்கார் தலைவன். ஓகே, ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். 4 ஃபீல்டர் வெளியே. நம்ம வந்து 2வது ஓவரை போட வரோம். 2வது ஓவரில் ஏதாவது விக்கெட் கிடச்சிங்க சூப்பராக இருக்குங்க கைஸ். நம்ம விக்கெட் வேணும் T20யில். பெரிய ஷாட்டு. கேட்சா இல்லை கைஸ். என்ன ஃபீல்டிங்கு? தவக்கலமாக்கா மாதிரி நின்றுட்டாங்க கைஸ் ஃபீல்டரு. பேக் ஃபுட்டில் ஆட வைக்கணும் இந்த பேட்டரை நம்ம. சூப்பர் பந்து வீச்சு. ஒய்டு கொடுக்கல. பேக் ஃபுட்டில் ஆட வைக்கணும் இவனை. பேக் ஃபுட்டில் ஆட வச்சா இவன் ட்ராப்பில் கண்டிப்பாக மாட்டுவான். ஏன்னா இவனுக்கு பேக் ஃபுட் வராதுன்னு போட்டிருக்கு. சூப்பர் ஷாட்டு. பேக் ஃபுட்டில் தான் ஆடினா. ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். ஓகே, கடைசி பந்து 2வது ஓவரின். பெரிய ஷாட்டு. அவுட்டு. காலி. எஸ், we got a wicket. Yes, that's the celebration by 90s Joe. அருமையான பந்து. யார்கர் போட்டோம் ஸ்டெம்பில். கரெக்டான ஃபீல்டு செட்டப். நல்ல கேட்ச். வீட்டிற்கு சென்றார் காளிதாசா மலேவு. மக்குத்தூக்கு யார்கர் வீக்காக்கும் மக்குத்து. ஆனால் மக்குத்து நல்லா ஆடிட்டுருக்கான் யார்கர். காற்றுல ஆனால் கேப்பில் எரிஞ்சா அவுட் ஆகிருக்கான். ஃபீல்டிங் பயங்கர மோசம் கேஸ். கொஞ்சம் சுமாராக தான் போட்டுட்ருக்கானுங்க. ஓகே, ஒரு விக்கெட் கிடச்சிருக்கு. மழை காரணமாக போட்டி தள்ளி வைக்கப்பட்டுள்ளது. 12 ஓவராக குறைச்சிருக்கானுங்க மழை காரணமாக. போட்டி 12 ஓவர். ஓகே, முடிச்சு விட்டானுங்க மேட்சை. 90s Joeக்கு எந்த ரோலும் இல்லை. ஒரே ஒரு விக்கெட் மட்டும்தான் எடுத்து தெரியும். இந்த எபிசோடில் நம்ம நிறைய மேட்சஸ் ஆடுற மாதிரி இருக்கு கேஸ். ஓகே கேஸ், நம்ம ஒரு 50 ஓவர் மேட்ச் ஆட போகிறோம். தரமான ஒரு மேட்சாக இது இருக்கணும். ஏன்னா T20லையும் ஓகே தான். நம்ம மழை காரணமாக நமக்கு ரன்ஸ் கம்மி. 12 ஓவர் கேமாக மாற்றிட்டானுங்க. நம்ம அதில் 3 ஓவர் போட்டோம், ஒரு விக்கெட் எடுத்தோம். நாகர்கோவில் சூஸ் டு பேட் ஃபர்ஸ்ட்டு. நம்ம கேப்டன் ஆனால் தான் இதெல்லாம் தடுக்க முடியும். நம்ம டாப் ஆர்டரில் இறங்க முடியும். ஓகே, நாகர்கோவில் மீண்டும் தட்டுமாற்றம். 90s Joe என்னடா கீழே கொண்டு போட்டிருக்கானுங்க கைஸ். 90s Joe இங்கே பாருங்க, நம்மளை இப்போ கீழே கொண்டு போட்டானு கைஸ்.
நைன்டிஸ் ஷோ பவுலிங்கில் நல்லா போட்டனால 5 விக்கெட் இறங்குனது அப்புறம் தான் இறங்க விட்டுருக்கானுங்க. 7வது பிளேஸில் நம்ம இறங்க போகிறோம் கேஸ். 7 மேட்ச்சில் ஆடி 141 ரன் அடிச்சிருக்கோம். 7வது பிளேஸில் கொண்டு இறக்கிருக்கானோ ஹார்டு மோடு. ஓகே, முதல் பந்து. ஓகே, ஸ்பின்னு இது யார் வாஷிங்டனை மாதிரி போட்டுட்டு இருக்கேன்னு தோணுது. நல்லா தான் இருக்குது. வாஷிங்டன் தானே? இல்லை, அக்ஷர் பட்டேல் மாதிரி. ஓகே, ஐடியல் டைமிங் 24 ஓவர் முடிவில் 105க்கு 5. ஏதோ டீம் கோச்சு கம்பீர் மாதிரி பட்டவன். ஒரு மேட்ச் நம்மளை 3வது இறக்கான், ஒரு மேட்ச் 6வது இறக்கானோ. நம்ம தோனி ஃபேன் காரணமாக இவனை நம்மளை ஃபினிஷிங் ரோலில் இறக்கி விட்டுருக்கானோ கைஸ். ஃபினிஷிங் நீ ஃபினிஷ் பண்ணால் போதும், வேறு ஒன்றும் கிழிச்சண்டான்னு சொல்லி. ஓகே, பெரிய ஷாட்டு. எஸ், நமக்கு அக்ரெஷன் தான் கரெக்டாக இருக்கும். அதற்கு கணக்கான ஒரு பவுண்ட்ரி கிடச்சிருக்கு. ஆஃப் தி மார்க் வித் பவுண்ட்ரி. 90s ஷோ. நல்ல ஷாட்டு, மஜா ஷாட்டு. ரீபாக் பேட்டில் அந்த ஷாட்டெல்லாம் கனெக்ட் ஆகுறத பார்த்தாலே ஆனந்தமாக இருக்கிறது கேஸ். ஓகே, முதல் பந்து அருமையான ஷாட். ஐயோ ஐயோ, அக்ரஷன் காட்டி மீண்டும் ஒரு சொதப்பல் கைஸ். பெரிய ஷாட்டிற்கான முயற்சி. ஷாட்டில் ஒரு ஃபீல்டிங் வச்சுருக்கானுங்க. அருமையான டேக்கு. 4 ரன்னுக்கு காலி. ஓகே, 96 ரன் அடித்தோம். அடுத்த 4 ரன்னு காலி. இங்கே பாருங்கள், நம்ம நாகர்கோவில் டீம் பயங்கர மோச நிலைமையில் இருக்கு கேஸ். 158 ரன்னு ஆல் அவுட்டு. இப்போ என்ன 18 ரன்னு, ஒரு விக்கெட்டு போனோன்னா பவுலிங்கில் மட்டும் நம்மளை உடனே கொண்டு வரணும். நீ தான் விக்கெட் எடுக்கணும், வாடா தம்பி, தலைமை தாங்க வான்னு 90s ஷோ வந்திருக்காரு. முதல் பந்து கோஷ். ஃபர்ஸ்ட் பால் 90s ஷோ. கைகளில் பந்து. ஓகே, ஸ்ட்ரைட் டு தி ஃபீல்டர். அருமையான ஃபீல்டிங். நம்ம சன்லைட் இருந்தால் தான் நம்ம பவுலிங் எடுபடும். சும்மா இல்லை, நம்ம பவுலிங் எடுபடலை கேஸ். எல்லாம் அட்டிக்கானோ கேஸ். ஓகே, மீண்டும் ஒரு டிஃபென்ஸிற்கான முயற்சி. டார்கெட்டை பொறுத்த மட்டும் 157 ரன்னு தான் எடுக்கணும். இங்கே பாருங்க, மழை காரணமாக மீண்டும் 28 ஓவராக குறைச்சிருக்கானுங்க. 28 ஓவருக்கு டார்கெட் எவ்வளோன்னு தெரியல. டார்கெட் அதே டார்கெட்டாக என்னன்னு தெரியல. ஆனால் மழை காரணமாக மேட்ச் மீண்டும் தாமதம். டுடே ஹியூமிடிட்டி இஸ் 82.23. ஓகே ஓகே, ஃபுல் டாஸாக விழுந்திருக்கு. 159.8 km/h. நம்ம விக்கெட்ஸ் எடுத்தால் தான் இந்த மேட்ச்சை நம்மளால் ஜெயிக்க முடியும். ஃபீல்டிங்கும் மோசம், எல்லாம் மோசம். ஓகே, இந்த ஓவரில் ஒரு 2-3 விக்கெட்டு கிடச்சா சூப்பராக இருக்கும். டை மாதிரி 2 பேரும் கட்டு தான் வீக்கு. யோ சிங்கிள் வர்றதே டபுள்ஸ் கொடுப்பானோ கைஸ். சூப்பரான பந்து. ஓகே, ஒரு ஸ்லிப் விட்டுருக்கோம். எஜ்ஜா பிச்சச். ஓகே, 50 பார்ட்னர்ஷிப். 2 பேட்டர்ஸுக்கும் 50 பார்ட்னர்ஷிப். நம்மளால் நினைச்ச அளவு விக்கெட்ஸ் எடுக்க முடியல. பெரிய ஷாட்டு. மீண்டும் 2 ரன்ஸா இல்லை, சிங்கிள். மீண்டும் போட வரோம். விக்கெட்டு வேணும். 49 பாலுக்கு 42 ஒருத்தன். ரெக்கார்ட் ரன் ரேட்டிஸ் வெறும் 2 ரன்னு. விக்கெட்டு கிடைக்குமா கிடைக்காதா? ஓ, சரியான ஃபீல்டிங் ப்ரோ. கண்டிப்பாக மேஜிக் நிகழ்த்தியாக வேண்டும். மேஜிக் நடக்குமா? நடக்காது. பவுண்ட்ரி அடிக்கானோ தாறு மாறு பண்ணியானோ கைஸ். கட்டாக்கம் வீக்னஸ் இருந்தாலும் பவுண்ட்ரி தான். நம்ம ஒரு எந்த ஓவரும் பார்க்கல. பிரெட்லியோ எவனோ ஒன்றும் பார்க்கல கைஸ். ஓகே, மீண்டும் ஷாட்டு. மிடில் ஆஃப் த பேட்டு. இட்ஸ் அ பேக் டு பேக் பவுண்ட்ரிஸ். 90s ஷோ ஓவரில் கோஷோட 50. ஹவுஸ் த ஜோஷ். கோஷ் ஆன் ஃபயர். ஓ, அவுட்டு கிடைக்குமா? எஸ், கிடச்சிருக்கு கைஸ். ஃபைனலி 2 பேக் டு பேக் பவுண்ட்ரிஸுக்கு அப்புறம் ஒரு விக்கெட்டு கிடச்சிருக்கு. LBW அவர் நினச்ச அளவு பந்தில் பவுன்ஸ் இல்லாத காரணத்தால் நமக்கு ஒரு விக்கெட்டு கிடச்சிருக்கு. வாட்ஸ் ஆஃப் செலிப்ரேஷன். ஆனால் ரொம்ப லேட்டு ப்ரோ, ரொம்ப லேட்டான செலிப்ரேஷன். நீங்கள் 90s ஷோ LBW இருந்தாலும் ரொம்ப லேட்டு. ஓகே, ஒரு ஸ்டெம்பில் ஒன்று போட்டு பார்ப்போம். 15 ரன்னு தான் எடுக்கணும். ஓகே, அருமை. டிஃபெண்ட் பண்ணுறது ரொம்ப கஷ்டம். ஆனால் நம்ம அவர் போட்ட மாதிரி இவருக்கும் போட்டு பார்ப்போம். ஸ்லோவர் பந்து டை மாதிரிக்கு. ஓகே, முடிஞ்சு மேட்ச்சு. 22 ஓவரில் காடு வின் பண்ணியிருக்கு. நம்ம தோல்வி மீண்டும் தொடர்கிறது. இந்த மேட்ச் ஒரே ஒரு விக்கெட்டை தான் எடுத்திருக்கோம். ஓகே கைஸ், மீண்டும் ஒரு நல்ல வீடியோவில் சந்திக்கும் வரை உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் ஜோசோன். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். இந்த வீடியோட லைக் டார்கெட் 500 லைக்ஸ் கைஸ். அடுத்த போட்டியில் கண்டிப்பாக கம்பேக் இருக்கும் என்று கூறிக்கொண்டு விடைபெறுகிறேன். தேங்க்யூ ஆல், பாய்.